ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச எனக்கான ஒரு பயனுள்ள வேலை அப்படின்னா அது இதுதாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் ஆரம்பித்தது தாங்க. இவ்வளவு நாளாக இது தெரியாமல் போச்சே இந்த ரகசியம் அப்படிங்கிற மாதிரி தாங்க என்னோடய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் 3 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சுருந்தேன். அதைத்தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட காட்டிகிட்டே பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 4:45 அப்படிங்கும்போது எந்திரிச்சிட்டேன். இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபத்தை நான் ஏற்றிக்கிறேன். ஒரு 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தீபம் ஏற்றும்போது பிரபஞ்சத்துக்கும் தீபத்தை காட்டிக்கிறேன். இந்த தடவை 5 விளக்கு வச்சு ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரே விளக்கில் 5 முகம் இருக்கிற மாதிரி ஏற்றிட்டு இருந்தேன். அது என்னாச்சு அப்படின்னா, பாப்பா எந்திரிச்சிட்டா அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அது என்னென்னா கருப்படித்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி இந்த மாதிரி ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த நேரத்தில் எந்திரிக்கிறது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நிறைய டைம் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் துளசி இலையை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து அடுத்த நாள் நான் அதை குடிக்கிறேங்க. கோயிலில் கொடுக்குற தீர்த்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் எப்பவும் போல் வெளியிலையும் உள்ளேயும் கோலம் போட்டுக்கிறேன். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் 5 மணிக்கே என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை ஒரு 5:30 முடிச்சிட்டேன். யோகா, உடற்பயிற்சி இது கூடயே நான் அதையும் எல்லாம் செஞ்சு என்னோடய வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை நிலைவாசல் பூஜை நான் செய்வேன். அதனால் வெளியிருந்து உள்ளேயும் கோலமெல்லாம் போட்டு அரிசி மாவில் தான் கோலம் போட்டுக்கிறேன். நான் வீட்டிலையே இந்த ரேஷன் அரிசியில் கொடுக்குற பச்சரிசியவே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அதை தாங்க போடுறேன். இது போட்ட உடனேவே எறும்புகள்லாம் வந்துடுது. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கோலத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிறேன். நிலைவாசல்லையும் கோலமெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தீபம் தூபம் எல்லாம் காட்டுனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வீடு இப்படி தாங்க இருக்குது. என்னால் காலையில் இவ்வளோ வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குதுங்க. எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலை எல்லாம் வெளிக்கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா நெய் நாம் வாங்கும்போது வரும் இல்லைங்களா, அந்த இது தான். அதில் வாட்டர் ஹேண்டில்ஸ் ஏற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பாதி தண்ணியும் கொஞ்சம் ஒரு காவாசி எண்ணெயும் ஊற்றிட்டு அதில் ஒரு திரியை போட்டு ஏற்றிருக்கிறேங்க. அவ்வளோ அழகாக எரிஞ்சுது. இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 7 மணிக்கு ஏற்றிருந்தேன் அப்படின்னா ஒரு 12 மணி வரைக்கும் அவ்வளோ நேரம் எரிஞ்சுதுங்க. நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே சமையல் கட்டிலையும் தீபம் ஏற்றிக்கிறேன். அன்னலட்சுமி தாயாருக்கு ஃபினிஷிங்காக நம்மளும் அது நானே அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சுங்க. அப்புறம் உருளைக்கும் பூவெல்லாம் வச்சுட்டேன். ஃபைனலாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டு டைம் பார்த்திங்க அப்படின்னா ஐயோ மணி 8:05 ஆயிடுச்சா அப்படின்னு அவசரமாக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சிட்டேங்க. எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பும் கூட அவ்வளோவா க்ளீனாக வச்சுருக்க மாட்டேன். எங்கள் அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க, என்ன அந்த காலத்திலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அடுப்பை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நீ என்ன இப்படி வச்சுட்ருக்குறேன்னு என்னையெல்லாம் திட்டுவாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் இப்படியெல்லாம் மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசி சாதம் தான். அந்த அன்றைக்கி நைட்டு செய்யலான்ட்டு எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டா நல்லதுன்னு செய்ய சொல்லியிருந்தார். எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே இந்த ரேஷன் அரிசி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் கொஞ்ச நாள் எங்களுக்கு முதல்லையெல்லாம் இதை தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4:10 எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தீபம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு இன்றைக்கி பூவெல்லாம் எதுவும் வைக்கல. ஏன்னா இன்றைக்கி
வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்ட்டு அப்போ எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கலான்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5:45 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த குருவிகள்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து எப்பவும் போலவே கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உள்ளேயும் வெளியும் கோலமெல்லாம் போட்டு பூவெல்லாம் பறிச்சுக்கிறேங்க. சரவண பவன் இங்கே ஒரு பக்கம் மட்டும் போட்டேன். உள்ளுக்குள்ளேயும் வெளியேயும் எல்லா பக்கமும் கோலமெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தீபமும் ஏற்றியாச்சு நிலைவாசல்லேருந்து அப்படியே. அதுக்கப்புறம் விநாயகருக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபமும் ஏற்றிக்கிறேங்க. விநாயகரே இன்றைக்கி தெரியாத அளவுக்கு ஒரே பூ, அவ்வளோ பூ இன்றைக்கி கலெக்ஷன். இந்த வேலைகளையெல்லாம் காலையிலேயே முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சமையல் வேலையும் ஒரு 8:30 அப்படிங்கும்போதே முடிச்சிட்டேங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான்லாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் 6 மணிக்கு எந்திரிச்சாலும் அந்த டைமுக்குள்ளே என்னால் செய்யவே முடியாது, அப்படி திணறிட்டுருப்பேன். இதனால் எனக்கு என்ன யூஸ்னால் அந்த கவனம் ஒரு வேலையை செஞ்சால் அதில் கவனத்தை செலுத்துகிற மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உருளி டெக்கரேஷன் இப்படி தான் இருக்குது. அந்த பழைய தண்ணியை இந்த மாதிரி அந்த செம்பில் ஊற்றி வச்சு அதை குடிச்சிட்றேங்க. கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரியும் இருக்குது, துளசி நீர் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான அனுபவங்க. இதெல்லாம் முதல்லையே செஞ்சுருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட என் வாழ்க்கையில் நான் முன்னேறி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இருந்தாலும் இப்போவாது இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.